வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன், 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 4-5 குங்குமப்பூ எடுத்திருக்கேன். மஞ்சள் பூசணிக்காயை நல்லா தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூசணிக்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த அல்வா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா பூசணிக்காயும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டாச்சு. 1 கப் அளவு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்ததுக்கு அப்புறம் பேன்ல இருக்க அதே நெய்யிலேயே நம்ம பூசணிக்காய் துருவி வச்சுக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். பூசணிக்காயில் எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த பக்கம் நெய்யில் பூசணிக்காய் வதக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு ஸ்டவ்ல பாலை காய்ச்சிக்கலாம். பால், ஏலக்காய், குங்குமப்பூ, 1 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்தீங்கன்னா மில்க் பவுடர் தேவையில்லை. நான் பசும்பால் எடுத்திருக்கேன், அதனால தான் 1 ஸ்பூன் மட்டும் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொதிக்க வச்ச பாலை பூசணிக்காயோட சேர்த்துக்கலாம். இந்த துருவன பூசணிக்காய் இந்த பால்லையே நல்லா வெந்து நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ பூசணிக்காயை நல்லா பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடணும். இந்த பால் எல்லாமே நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா வேக விடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒருக்கா லிட்டை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் ஓரளவு சுண்டி வந்திருக்கு, இன்னுமே நல்லா மேஷ் ஆகணும். இந்த பால் எல்லாமே நல்லா வத்தி வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஒல்லியா இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மஞ்சள் பூசணிக்காய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு, பூசணிக்காய் நல்லாவே வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எனக்கு பூசணிக்காய் கம்மியாக தான் இருக்குது, அதனால நான் ஒரு 1/2 கப் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இனி நம்ம கை எடுக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு பூசணிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு கிண்டணும். அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா சீக்கிரம் முறிஞ்சிடும் அல்வா. நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை இடையில இடையில 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேற ஏதாவது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்து மறுபடியும் கிளறிட்டு இருக்கேன். சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதுக்கு ரொம்ப நெய்லாம் தேவையில்லை, 3 ஸ்பூன் போதும்.
அல்வா நல்லா சுருண்டு வந்துட்டு இருக்கு. ஓரளவு லிக்விடா இருக்கும் போதே எடுத்துடணும், ஆறுனா நல்லா கெட்டியாயிரும். நீங்க ரொம்ப கட்டியாகிற வரைக்கும் அடுப்புல வச்சு கிண்டிட்டே இருந்தீங்கன்னா முருகிரும். இந்த பதம் போதும். இப்ப கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.